டெல்லியில் புதிய நாடாளுமன்ற வளாகத்தில் சத்ரபதி சிவாஜி, காந்தி, அம்பேத்கர் உள்ளிட்டோரின் சிலைகளை ஒரே இடத்தில் வைப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள பிரேர்னா ஸ்தல் என்னும் பூங்காவை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் திறந்து வைத்துள்ளார். அந்த நேரடி காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். महात्मा बसवेश्वर माननीय उपराष्ट्रपति जी महात्मा बसवेश्वर जी की प्रतिमा पर श्रद्धा सुमन अर्पित करते हुए इस मूर्ति का अनावरण भारत के राष्ट्रपति डॉक्टर APJ अब्दुल कलाम द्वारा दिनांक 28 अप्रैल 2003 को हुआ था। मूर्तिकार श्री श्याम सारंग। இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த சிலை திறப்பு விழாவில் பங்கேற்றுள்ள தலைவர்கள் யார் யார்? விவரங்களை பதிவு செய்யலாம். புதிய நாடாளுமன்ற வளாகத்தில் உருவாக்கப்பட்டுள்ள பிரேர்னா ஸ்தல் எனும் பகுதியை குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கர் திறந்து வைத்திருக்கின்றார். குறிப்பாக பழைய நாடாளுமன்ற வளாகத்தில் ஆங்காங்கே இந்திய நாட்டினுடைய பல்வேறு விடுதலை போராட்ட வீரர்கள், அரசியல் தலைவர்கள் ஆகியோரினுடைய சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக மகாத்மா காந்தி, டாக்டர் அம்பேத்கர், சத்ரபதி சிவாஜி, கிட்டூர் ராணி சென்னம்மா உள்ளிட்ட பல்வேறு விடுதலை போராட்ட வீரர்கள் மற்றும் தலைவர்களோடு அந்த சிலைகள் இடம்பெற்றுள்ளன. நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் தங்களுடைய அந்த போராட்டத்தின் வடிவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றாலும் சரி, கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்றாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி சிலையின் முன்பாக போராட்டம் நடத்துவது, ஆர்ப்பாட்டம் நடத்துவது போன்ற நடவடிக்கை எல்லாம் ஈடுபடுவது நம்ம எல்லோருக்கும் நன்கு தெரியும். இந்த நிலையில்தான் பழைய நாடாளுமன்ற வளாகத்தில் பல்வேறு இடத்தில் இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் அகற்றி புதிய நாடாளுமன்ற வளாகத்தில் இதற்கென்று பிரத்யேகமாக பிரேர்னா ஸ்தல் என்கிற அந்த இடம் உருவாக்கப்பட்டு அதில் அனைத்து விடுதலை போராட்ட வீரர்கள் மற்றும் தலைவர்களது சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த பிரேர்னா ஸ்தல் என்னும் பகுதியை தான் தற்போது குடியரசு துணைத் தலைவர் திறந்து வைத்திருக்கின்றார். பழைய நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து அகற்றப்பட்ட மகாத்மா காந்தி, டாக்டர் அம்பேத்கர், சத்ரபதி சிவாஜி, கிட்டூர் ராணி சென்னம்மா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களது சிலையும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இந்த சிலைகளை அகற்றுவதற்கு எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. குறிப்பாக எதிர்கட்சிகள் போராடுவதற்கான களமாக இந்த சிலைகள் இடங்கள் இருப்பதால் அவற்றை தடுப்பதற்காக வேண்டுமென்றே அரசு அந்த சிலைகளை அகற்றி வேறொரு இடத்தில் வைப்பதாக எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தன. இருப்பினும் அரசை பொறுத்தவரை இது பழைய நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த சிலைகள் ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் இருப்பதால் அங்கு வருகை தருகின்ற பார்வையாளர்கள் மற்றும் முக்கிய விருந்தினர்கள் அனைவருக்கும் சென்று மரியாதை செலுத்துவதற்கோ அதை தெரிந்து கொள்வதற்கோ இயலாத ஒரு நிலை உள்ளது. தற்போது அனைத்து தலைவர்கள் சிலைகளையும் ஒரே இடத்தில் வைக்கப்படுவதால் இளம் தலைமுறையினராக இருந்தாலும் சரி, சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்கள் ஒரே இடத்தில் இந்த தலைவர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ளவும் அவர்களுக்கு தங்களது மரியாதை செலுத்தவும் ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று அரசின் சார்பில் விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. இந்த பிரேர்னா ஸ்தல் அந்த சிலைகள் தவிர்த்த ஒரு அழகான ஒரு பூங்காவாக உருவாக்கப்பட்டுள்ளது. அது தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மக்களவை சபாநாயகராக தற்போது இருக்கக்கூடிய ஓம் பிர்லா மற்றும் மக்களவை, மாநிலங்களவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இந்த நிகழ்விலே பங்கேற்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.